இன்றைக்கி நம்ம தமிழ் பொண்ணு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான 5 ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது பிக்ஷாட் ஆப். இந்த பிக்ஷாட் ஆப்பில் நம்ம ஃபோட்டோஸை நம்ம வேணுங்கிற மாதிரி எஃபெக்டில் செம்மையாக எடிட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேக்ரவுண்ட், ஸ்டிக்கர், மிரர், போர்ட்ரைட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பைரல், நமக்கு வேணுங்கிற இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம சேனல் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ் பொண்ணு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற மாதிரி ஸ்டைலில் நம்ம எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ரெயின்போ, விங்ஸ், அவங்க தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஹெட்டிங்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. விங்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த விங் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வச்சுக்கிறேன், இந்த சேனல் நேம் முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பேக்ரவுண்டு. வாவ், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு வேணுங்கிற உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் எடிட் பண்ணி வேணுங்கிற பேக்ரவுண்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா டோன்ட் டச் மை ஃபோன். இந்த ஆப் மூலமாக நம்ம ஃபோனை நம்ம பர்மிஷன் இல்லாமல் யாரும் தொட முடியாது. இப்போ இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி 4 டிஜிட் பின் கொடுத்துக்கலாம். அந்த பின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டோன் செலெக்ஷன்ஸ் நம்ம வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஓகே கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த ஃபோனை யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டாங்கன்னா உடனே அந்த ஃபோனோட சவுண்டு நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அது ஸ்டாப் ஆகவே ஆகாது. அட் த சேம் டைம் அதை டீஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த 4 டிஜிட் பின் கேட்கும். அந்த 4 டிஜிட் பின்னை நான் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது டீஆக்டிவேட் ஆகும். வெளியே போகும்போது இந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு ஃபோனை நம்ம தைரியமாக வச்சுட்டு போகலாம். யாருனாலையும் இதை தொட முடியாது. தொட்டால் உடனே அவங்கள காட்டி கொடுத்துரும். இது ரொம்ப அருமையான ஆப். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லைவ் எர்த் மேப். இது சாதாரண மேப் மாதிரி தான், பட் இதில் நிறைய ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஸ்பீடோமீட்டர், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் எர்த் மேப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒரு கூகுளில் போய்ட்டு ஒரு மேப் சர்ச் பண்ணுற மாதிரி தான். பட் இதுலேயும் நிறைய ஆப்ஷன் 3D, ஸ்ட்ரீட் வியூ, டிராஃபிக், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3D வியூலாம் செம்மையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கலான்னா அடுத்து வேர்ல்டு டூர் இருக்குது அண்ட் ட்ராவல் கைடு இருக்குது. வேர்ல்டு டூரில் பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வேர்ல்டு ஒண்டர்ஸ் கூட இருக்குது. இப்போ வேர்ல்டு ஒண்டரில் நான் கிரேட் வால் ஆஃப் சைனாவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா நான் இப்போ கிரேட் வால் ஆஃப் சைனாவை நான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா அதில் ஸ்ட்ரீட் வியூ கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அதோட வியூ அப்படியே வந்துடும். அதுவும் நீங்கள் அதே இடத்துல நிற்கிற மாதிரி நின்று அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை பார்த்தா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி 3 பக்கமும் 4 பக்கமும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை நீங்கள் அருமையாக பார்த்துக்கலாம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. எல்லா பக்கமும் வேணுங்கிற மாதிரி நானே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே அருமையான ஒரு ஸ்ட்ரீட் வியூவை இது காட்டும். நிறைய வேர்ல்டு ஒண்டர் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் கைடில் போனோம்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் கோல்டன் கேட் பிரிட்ஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ கோல்டன் கிரிட் அதோட ஸ்ட்ரீட் வியூ நமக்கு காட்டுது. இந்த ஸ்ட்ரீட் வியூ ரொம்பவே அருமையாக இருக்குது. இது ஒரு நம்ம கார்லேயோ இல்லை வண்டிலேயோ ட்ராவல் பண்ணால் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ண நான் இந்த பிரிட்ஜில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும். அதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம வேணுங்கிற பக்கத்தை ரொட்டேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான ஸ்ட்ரீட் வியூ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கிளிக் பண்ண அது வேணுங்கிற தூரம் இந்த ரோடு முடிகிற வரைக்குமே அந்த ஸ்ட்ரீட் வியூவை என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இந்த ப்ளூ லைன் போகுது இல்லையா, அது வரைக்குமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்ட்ரீட் வியூ நம்மளே ட்ராவல் பண்ணி போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஆல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஆப். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் தான். ஏகப்பட்ட லாங்குவேஜஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹிந்தி தமிழ் வச்சுருக்கேன். ஹிந்தி டு தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ மைக்ரோஃபோன் மூலமாக நம்ம பேசினா கூட இல்லை பக்கத்தில் மொழி தெரியாதவங்க யாராவது பேசினாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி உடனே கொடுத்தோம்னா உடனே அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு எனக்கு தமிழில் சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ நம்ம வேணுங்கிற ஃபைல்ஸ் இல்லை ஏதோ ஒரு இதை ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியும். உடனே தமிழில் சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆகுது இந்த ஆப்பில். இப்போ பாருங்கள், நான் இந்த இதை இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்.
கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை உடனே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அழகாக வந்துடுச்சு. இது வந்து கோல்டன் டெம்பிள் பற்றின ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கோல்டன் டெம்பிள் பற்றி அவங்க என்ன அங்கே ஹிந்தியில் எழுதியிருக்காங்கங்கிறது உடனே அருமையாக வந்துடுச்சு. ஸோ நம்ம வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது இந்த ஆப்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது டிபிஎன் ஸ்டேட்டஸ். டிபிஎன் ஸ்டேட்டஸ் ஆப்பில் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக டிபிஎன் ஸ்டேட்டஸ் மாதிரியே தான். பட் இதில் நமக்கு ஏகப்பட்ட டிபி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான இமேஜஸ் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுலேயே நம்ம சேவ்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே கூட பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. லோன், ஆங்க்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம்னா இந்த இன்டர்நெட்டுக்கு நம்ம போயிட்டு சர்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கேட்டகரியிலே நம்ம வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கர் மோட் செலக்ட் பண்ணோம்னா ஆங்கர் மோடில் ஏகப்பட்ட இமேஜஸ் அவங்களே காட்டுறாங்க. இதில் வேணுங்கிறத நம்ம டிபியில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப நிறையா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் நம்ம ஃபோனில் யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஃபோனில் நம்ம பார்த்துக்க முடியும். அதை சேவ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸில் கூட வச்சுக்கலாம். ஏகப்பட்ட வீடியோ ஸ்டேட்டஸ் கூட காட்டுறாங்க. அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸில் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரே ஆப்குள்ளே நமக்கு தேவையான ஸ்டேட்டஸ் நம்ம ஃபோனில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணிடுங்க.